Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 1 Electric Charges and Fields. இந்த சாப்டரில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் எக்ஸசைஸ் 1.11ல் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, a polythene piece rubbed with wool is found to have a negative charge of 3 × 10⁻⁻7 coulomb. Subdivision A, estimate the number of electrons transferred within bracket from which to which. Subdivision B, is there a transfer of mass from wool to polythene? So this is the given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பாலித்தீன் பீஸை ஊலில் ரப் பண்ணுறாங்க. அப்படி ரப் பண்ணதுக்கு அப்புறம் இதோடைய சார்ஜ் வந்து நெகட்டிவாகவும் அதோடைய வேல்யூ வந்து 3 × 10⁻⁷ கூலுமாகவும் இருக்குது. சப்டிவிஷன் ஏல என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எவ்வளவு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுலேருந்து எதுக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஸ் தேர் ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மாஸ், அதாவது மாஸ் எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கா, ஊர்லேருந்து பாலித்தீனுக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கும். கிவன் ஆஃப்டர் ரப்பிங் பாலித்தீன் பீஸ்னுடைய சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாலித்தீன் பீஸ் acquired negative charge. ஸோ அதோடைய வேல்யூ எவ்வளோன்னா, let the charge be Q. Q is equal to -3 × 10⁻⁷ கூலும். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால இதை மைனஸ் போட்டுக்கிறோம். எவ்வளோ சார்ஜ் அது அக்வயர் பண்ணியிருக்கு அப்படின்னா -3 × 10⁻⁷ கூலும். சின்ஸ் இட் காட் நெகட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் ஊர்லேருந்து பாலித்தீன் பீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஏன்னா சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ். சின்ஸ் த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ், எலக்ட்ரானுடைய சார்ஜ் நெகட்டிவ்ங்கிறதுனால பாலித்தீன் பீஸு நெகட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்னா எலக்ட்ரான் ஊர்லேருந்து பாலித்தீன் பீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ சின்ஸ் த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ், எலக்ட்ரான்ஸ் ஆர் transferred from wool to பாலித்தீன். அதனால தான் பாலித்தீனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. ஸோ ஃப்ரம் விச் டு விச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த எலக்ட்ரான்ஸ் ஆர் transferred from wool to பாலித்தீன். அதே சப்டிவிஷனில் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, எஸ்டிமேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, Q = NE, இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் Qங்கிறது சார்ஜ், Nங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், Eங்கிறது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். நவ் வி நோ த வேல்யூ ஆஃப் Q அண்ட் வி ஹாவ் டு நோ த வேல்யூ ஆஃப் E, that is the charge of one electron. E is the charge of the electron, charge of one electron, which is equal to 1.6 × 10⁻⁻19 coulomb, and this is negative since the charge of the electron is negative. Okay, now what is Q? Q is given in the problem, it is -3 × 10⁻⁷ coulomb. Therefore from this formula we can write N is equal to Q by E. Q is -3 × 10⁻⁷ divided by -1.6 × 10⁻⁻19. So இதை calculate பண்ணோம்னா we will get 1.875 × 10⁻12 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் N. இங்கே என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்போவுமே இன்டிஜராக இருக்கும். அதாவது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். இட் cannot be 1.8. therefore we have to round this to next whole number. Next whole number is 2. therefore N is equal to 2 × 10⁻12. so this is the answer for the first subdivision. Second subdivision என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, is there a transfer of mass from wool to polythene அப்படின்னு கேட்டிருக்காங்க. Yes,
there is a transfer of mass from wool to polythene. Since the electron is having mass, there is a transfer of mass from wool to polythene. அதாவது எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்கிறதுனால எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சுன்னா மாஸும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். Since electron is having mass, since the electron is having mass, if there is a transfer of electron, there will be a transfer of mass. So this is the answer for the second subdivision. எவ்வளவு மாஸ் transfer ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, so the mass transferred is equal to 2 into 10 to the power 12. This is the number of electrons transferred into mass of one electron. Mass of one electron is equal to 2 into 10 to the power 12 into 9 into 10 to the power minus 31 kilogram. This actually 9.1 வரும். So for the calculation simplicity, we are taking it as 9 into 10 to the power minus 31 kilogram. So 9 2s are 18. 18 into 10 to the power minus 19 kilogram. This is the mass transferred from wool to polythene. So this is the answer for the second subdivision. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் மேலே வீடியோஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வீடியோவை மேக் பண்ணி நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் த சேனல்.